ஒன்றுபட்டு இருக்கிறோம், உங்களோடு இருக்கிறோம். கூடியிருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற முன்னணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால ஒரு பெண் மிக ஆவேசமாக குரல் கொடுத்தார். நம்முடைய சாமியை, நம்முடைய பூமியை, நம்முடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய போராட்டம் இது என்ற சரியான அடையாளத்தை காட்டி தந்திருக்கிறார். இந்த போராட்டம் நீங்க இந்த உள்ளூர்ல கொஞ்சம் பேர் போராடுறதாக மட்டும் நினைக்காதீங்க. இந்த திட்டம் வந்த உடனடியாக இங்க மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தோழர்கள், அதனுடைய பெண்கள் அமைப்பான மகளிர் ஆயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இதற்காக குரல் கொடுத்து வருகிறோம். நீங்களும் தனியா இல்லை, ஞாபகம் வச்சுங்க. நீங்க உங்களை யாரும் தனியா விட்டுற மாட்டோம். தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம், உங்களோடு இருக்கிறோம். புரியுதா? இந்த மலையை காலி பண்றதுக்கு, இந்த பகுதியை வேட்டையாடுவதற்கு தொடர்ந்து முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. இந்த மேலூர் மலையை காலி பண்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணாங்க, அதை போராடி தடுத்து வச்சிருக்கிறீங்க. அதே போல அடுத்த சோதனை இப்ப வந்திருக்கு. அவன் இப்போ 38,500 ஏக்கர்ல எடுக்க போறேன்னு முதல்ல பண்ணிட்டு ஒரு 5,000 ஏக்கர்ல முதல்ல கால வைக்க பாக்குறான். இதுல எங்கேயாவது ஒருத்தர் ஏமாந்து விட்டுட்டோம்னா அதன் பிறகு பக்கத்து இடத்தை பாதுகாக்க முடியாது. ஏன்னா நீங்களே விட்டுட்டு போயிருவீங்க, அதுக்கு பிறகு இங்க வாழ முடியாது. அதனால இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவான்னா தவணையா வருவான். முதல் தவணையை விட்டுட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. காவிரியில மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் ஓரளவுக்கு கருத்து நடத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணம், ஏன் அதை விடுபட்டு போச்சு? நம்ம முதல்ல வரும்போது இந்த பெட்ரோல் எடுக்கும் போது நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் என்னெல்லாம் சொன்னா தெரியுமா, உங்க ஊர்ல மண்ணெண்ணெய் விலை குறைவா கிடைக்கணும். என்ன கிடைக்குது? துபாயில என்ன கிடைக்குது, ஆனா அங்க பெட்ரோல் விலை கம்மியா கிடைக்குது. ஆனா அந்த மாதிரி இங்க ஒண்ணும் கிடையாது. இங்க கூடுதலா தான் விலை விற்கிறான். நீங்க டெல்லி விலையை விட பெட்ரோல் விலை இங்க அதிக விலை, டீசல் விலை அதிக விலை, மண்ணெண்ணெய் விலை அதிக விலை. ஏன்னா டெல்லியில இருந்து எடுத்துட்டு வந்தது மாதிரி கணக்கெல்லாம் காட்டுவான். அது ஒரு சூதாட்டம் வச்சுங்க. இப்ப என்ன பண்றான், டங்ஸ்டன் எடுக்க போறோம். அது உங்களுக்கு இந்த பகுதியே பெரிய பொன்மலை பூமியா மாத்திரும். இங்க நிறைய பேருக்கு படித்த பசங்க இருக்கிறாங்க, வீட்டுக்கு வீடு படித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, பையங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம். இப்படித்தான் எல்லா இடத்துலையும் வரான். இதுல ஏமாந்து போய் தான் ஒன்னொன்னா விட்டுட்டு இருக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க, நம்ம இந்த பக்கத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கூடங்குளத்துல அணு உரையை எதிர்த்து நீண்ட போராட்டம் இருந்துச்சு. இந்த போராட்டத்தை அந்த மக்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க முதல்ல விழிப்பா இருக்கிறீங்க, அதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. ஆனா அந்த ஊர்ல என்னன்னா 1988 நான் சொல்றேன், அதை பல பேர் பிறந்திருக்க மாட்டீங்க, சில பேர் சின்ன வயசா இருந்திருப்பீங்க. அப்ப 1988, 89 அந்த திட்டம் வரும்போது நாங்க வெளியில இருந்து போய் அங்க கொஞ்சம் மீனவர்கள், விழிப்புணர்வு இளைஞர்களை வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தினோம். ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்பெல்லாம் இதே மாதிரிதான் உட்கார்ந்துருப்போம். அது கடற்கரை மணல். அந்த போராட்டத்துல நாங்க சும்மா ஒரு 50 பேர் உட்கார்ந்துருப்போம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மீனவ சமூகத்தை சேர்ந்தவன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய விவசாயிகள் குடும்பத்தை சேர்ந்தவன், அந்த போராட்டத்தில் நாங்கள் உண்ணாவிரத கீழே உட்காந்துருப்போம், பாயை வச்சுக்கிட்டு காலால மண்ணை அள்ளி தலையில போட்டு போவான். எங்க வேலை வாய்ப்பை கிடைக்கிறதுக்கு எங்கேருந்து வந்திருக்கீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் தலையில மண்ணாடி போட்டு மாதிரி ஆயிடுச்சு இல்ல. இப்ப அதே பசங்க நின்று சொல்றான், நீங்க அன்னைக்கு சொல்லும் போது கேட்கல. எனக்கு சில பேர் அடையாளம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ பார்த்திருப்போம். 20 வருஷம் கழிச்சு அங்க போகும்போது அந்த பையனே ஒரு பையன் இப்ப வழக்கறிஞர் போராட்டத்தில் முன்னாடி நடத்துறாரு. அவர் சொல்றாரு, உங்க மேல மண்ணாடி வர ஏற்றி வந்தா சார், நானு இன்னைக்கு நான் அந்த போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் நிக்கிறேன், உங்களை வாழ்வேன்னு உங்களை வரவேற்று நான் தான் அதை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்ல. இப்ப அவ்வளவு தாமதமாலாம் தெரிஞ்சு விடக்கூடாது. இப்ப போயிடுச்சு இல்ல, இந்த போராட்டம் நடத்தினாங்க, அதுக்கு மேல போகலனாலும் கூட அந்த அந்த அனுமதியை நிறுத்த முடியல.
அந்த மாதிரி போயிடக்கூடாது. அதனால நீங்க தொடக்கத்திலேயே விழிப்புணர்வா இருக்கிறது என்பது இது முக்கியமானது. இது மண் காக்கிற போராட்டம் மட்டுமல்ல, மானம் காக்கிற போராட்டம். மானம் உள்ளவன் எவனும் தன்னுடைய நிலத்தை இன்னொருத்த எடுத்துட்டு போறதை விட்டுற மாட்டான். நீ பக்கத்து வீட்டுக்கார விட்டா விட்டுறிய? நீ கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போனா நிற்பேன்னு எவனோ எங்க இருந்தா வரான், அகர்வால் புகர்வால்ங்கிறான், அவன் எப்படி வர முடியுங்க? ஏன் உனக்கு முன்னோடியா இவன் வச்சிருந்த ஸ்டெர்லைட் ஆலைய பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மக்கள் தான் போராடி உயிரை கொடுத்து வெளியே போட்டாங்க. இன்னைக்கு என்ன சுப்ரீம் கோர்ட் தலைகளை நின்று பாக்கடா, உள்ள வர முடியல இல்லையா? இதே அகர்வால் தான். அவன்கிட்ட பணம் இருக்குது, கட்சிக்காரன்ட்ட பை இருக்கு. இந்த பணமும் பையும் ஜாயின் ஆயிடும். நீங்க என்ன வச்சுக்கணும்னா, எல்லா கட்சியும் ஆதரவு தெரிவிக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கட்சிக்காரனை நம்பி நீ இருக்காது. ஞாபகம் வச்சுக்க, உன்னை சார்ந்து நீ நிக்கணும், இந்த கிராமத்தை சார்ந்து நிக்கணும். நீ நிக்கிறத பொறுத்து தான் மத்தவன் வருவான். புரியுதா? அதனால நாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம், நீங்க சும்மா இருக்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் எந்த தீர்மானத்தை அந்த டெல்லி அரசாங்கம் மதிக்கிறான். நம்ம மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் போடக்கூடிய தீர்மானத்தை என்ன மதிக்கிறான்? அது ஒரு இந்த கிழிஞ்ச தாளுக்கு கூட மரியாதை கூட கிடையாது. நீங்க நீட்டு தேர்வு கூடாது, நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் டாக்டர் ஆகிறதுக்கெல்லாம் பெரிய தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. 3 முறை எல்லா கட்சிகளும் சேர்ந்து, எந்த கட்சியும் வேறுபாடு இல்லாம, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அவர் கவர்னர் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். அவர் கையெழுத்து போடனாலும் சட்டம் ஆகாது, வெறும் பேப்பர் தான். நீ சட்ட வலு உள்ள ஒரு தீர்மானத்தையே வெறும் கிழிந்த தாளம் தொங்கி கிடக்கு. நீ சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுக்கிற, அவ்வளவுதான், வெறும் தீர்மானம் தானே அது. அந்த தீர்மானங்கிறத நம்ம மதிப்போம், நம்மளோட அவங்க இருக்கிறாங்கன்றதுல மகிழ்ச்சி. ஆனா அந்த தீர்மானத்துக்கு என்ன சட்ட பலம் இருக்குது? இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறான்? கடந்த 24ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் இந்திய அரசாங்கம் இந்த போராட்டத்துக்கு பிறகு, சட்டமன்ற தீர்மானத்துக்கு பிறகு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த புவி மண்டலங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இந்திய அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவன் தான் எந்த பாறைக்கு கீழே என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்த்து சொல்றவன். அந்த நிறுவனத்துக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்திய அரசாங்கம் இந்த அரிட்டாப்பட்டி இப்ப போட்டிருக்கிற ஏலம் போட்டிருக்கிற இடத்துல மக்கள் எதிர்க்கிறாங்க, அங்கேயே கொஞ்சம் தள்ளி வேற இடத்த பாருன்னு கொடுத்துருக்கான். புரியுதா? இப்ப அதான் சொல்றேன்னா, முதல்ல 5000 ஏக்கர் சரி நிக்கிறியா, அடுத்த 5000 ஏக்கர் நமக்கே என்ன பழக்கம், அவன் ஊர் பிரச்சனை அவன் பார்த்துக்கிட்டாரு போயிடுவோம்ல. அதனால அதை பயன்படுத்திக்கிட்டு அவனை விட்டு ஒன்ன அப்படின்னு வந்துடும். புரியுதா? அப்ப என்ன பண்றான்னா, அவன் அறிவிப்பா அதுதான். கடந்த 24ஆம் தேதி இந்திய அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்கிறான்னா, அதே இடத்துல அதே மண்டலத்துல, அதே சொல்றான், இதுக்கு பேர் என்ன, அரிட்டாப்பட்டி மண்டலம். இந்த அரிட்டாப்பட்டி மண்டலத்துக்குள்ள வேறு இடத்த டங்ஸ்டன் கிடைக்கக்கூடிய இடம் இருக்கான்னு பாரு. இங்க கோயில் கூட இல்லாம நீங்க என்ன பண்ணுவான்னா, இங்க கோயில் இருக்கு, இந்த அழகர் கோயில் இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வரலாறு தாண்டி நோண்டிட்டான்னா நான் அழகர் கோயிலை விட்டு தாண்டுவேன். அதுக்கு பிறகு அழகர் தப்பிக்குமா? அதன் பிறகு அவன் கையில போயிடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீங்க இதற்கு முன்னாடி நிறைய இருக்குதுங்க. இப்ப நெய்வேலியில ரொம்ப முன்னாடி நம்ம அப்பெல்லாம் விழிப்புணர்வு இல்லாத காலம், நமக்கு ஏதோ பெரிய வேலை வாய்ப்பு வரும்போது நமக்கு எல்லாம் நிறைய மின்சாரம் கிடைக்கும் அப்படின்ட்டு அங்க நிலக்கரி சுரங்கம் கிடைக்கிறதுக்கு மக்கள் தாங்களே முன் வந்து நிலத்தை கொடுத்து வெளியே போனாங்க. போகும்போது அவன் என்ன சொன்னான்னா, நிலம் கொடுத்த எல்லா வீட்டுக்கும் படிச்சானா படிக்கலையா வேலை கொடுத்துருவான். சரி, நம்ம கிராமத்துல உழுதுகிட்டு ஒண்ணும் இல்லாம கையில காசு இல்லாம இருக்கிறவன் போனாங்க. எப்ப நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னி வரலாம் 50 வருஷமா அடுத்த தலைமுறையே போராடிட்டு இருக்கிறான். எனக்கு இதுக்கு பதிலாக வேற ஒரு இடம் தரேன்னு சொன்னீங்க, அதையும் தரல. என் வீட்டு பசங்களுக்கு வேலை தரேன்னு சொன்னேன், அதையும் தரல என்று பேர பிள்ளைக்கு வேலை கேட்டு போராடிட்டு இருக்கிறான். இப்ப அங்க என்ன ஆயிடுச்சு, அதுக்கு முன்னால மசூதி இருந்துச்சு, கோயில் இருந்துச்சு, மாதா கோயில் இருந்துச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு. காலி பண்ணும்போது என்ன பண்ணா, அதை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா அது மக்கள் அதை விட மாட்டாங்க. இப்ப நீங்க அழகர் மலையை விடையும் சொந்த நிலத்தை விட்டாலும் அழகர் மலையை நீ விட மாட்டீங்கல்ல. அப்ப என்னன்னா, அந்த அழகர் மலையை மட்டும் விட்டுட்டு அப்படியே கொத்திடுறது. அப்ப என்ன பண்ணுவான்னா, அதுக்கு மேல ஒரு காம்பவுண்ட் போட்டுருவான், அது ஒரு சுற்று சுவர் போட்டுருவான். அதுக்கு பிறகு நீ உள்ள போய் ஒரு தேங்காய் உடைக்கணும்னா கூட
ஒரு தொழில் நடத்தணும்னா கூட அவர் அங்க சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு, தமிழே தெரியாம இந்தியான ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட நீ எழுதி பர்மிஷன் வாங்கணும். ஐயா நான் எங்க பழக்கப்படி நாங்க வந்து தேங்காய் உடைக்கணும், கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா வருஷத்துக்கு 2 நாள் போயிட்டு 10 நாள் மூடிச்சிருப்பாங்க. பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அப்ப என்ன ஆகும்னா எல்லாமே காலி ஆயிடும், எல்லாமே காலி ஆயிடும். அதனால இந்த செய்தி என்பது இப்ப தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய, இப்ப நீங்க இந்திய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு இடத்துலயா காலி பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு இந்த டெல்லியில வடக்க இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு என்னன்னா எப்பயுமே தமிழ்னா ஆகாது, தமிழன்னா ஆகாது. எப்பயுமே, இப்ப இல்ல, ரொம்ப காலமா அதுதான். இப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தொழிற்சாலை கொண்டு வர, சுரங்கம் கொண்டு வரேன்னா நம்ம கிட்டே சில பேர் கிளம்பிடுவான். இல்ல நம்மளுக்கு வேலை கிடைக்கும், நமக்கு இந்த பகுதியில் நமக்கு வந்து நிலத்தினுடைய ரேட் அதிகரிக்கும், இதுக்குன்னு ஆண்டுகிறாங்க. எல்லா கட்சியிலையும் மனை வியாபாரம் பண்றாங்க தான் இந்த மாவட்ட அளவுல தான் தலைவர்கள். எந்த கட்சி அந்த கட்சியில வித்தியாசப்பட்டு சொல்ல, எல்லா கட்சியிலும் சொல்லலாம். அவருக்கு என்னன்னா கிராமத்தை நிலத்தை இப்ப நீங்க வரும்போதுதான் நான் பாக்குறேன், கரும்பு கொள்ள வாழை கொள்ள எல்லாத்தையும் நிறைய எடுத்துட்டு அது ஒரு மனை வியாபாரம் பண்ணிட்டான்னா அவன் கையில காசு இருக்கும். அப்ப ஓட்டு கேட்கும் போது மட்டும் உன் ஜாதிக்காரன் நீங்க வந்து நிற்பான். அவர் எங்கேயாவது டெல்லியில உட்காந்துருப்பாரு, சென்னையில உட்காந்துருப்பாரு, இங்க வரவே மாட்டாரு, பார்த்துத்தானே இருக்கான். அப்ப என்னன்னா நீங்க வந்து உங்களுடைய காலில் நின்றுதான், உங்க கையில நின்றுதான் இதை பாதுகாக்கணும். கட்சிக்காரன் யார் வந்தாலும் ஆதரவு கொடுக்கட்டும், தப்பு கிடையாது. அதை நம்ம யாரையும் வெறுக்க வேண்டியதில்லை. நீ ஓட்டு போடும்போது எந்த விருப்பம் இருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா அவனை நம்பிக்கிட்டு அவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டாரு, எல்லாம் பாதுகாத்துருவாரு, நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம்னா க்ளோஸ் பண்ணி போயிடுவோம். உன்னோடய சேர்ந்து மந்திரி தந்திரி எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு, உன்னோட உட்காந்துட்டு கிராம சபையில இருக்கட்டா வந்தவர்களும் பாராட்டுவான். ஆனா அதை நம்பிக்கிட்டு இருக்காதுங்கிறனா அவரே வந்துட்டாரு, இனிமே அவர் பாத்துக்குவாரு. இப்பதான் சொல்றாங்க நான் பாத்துக்குறாங்க, விட்டுருங்க, ஏன் சொல்ல போறீங்க? அது பெண்கள்னா இப்ப இவ்வளவு பேர் பெண்கள் அதிகம் வந்திருக்கீங்க. ஒரு வீட்டை விட்டு இல்ல பொதுவாக ஒரு நேரம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறது சாதாரண வேலை கிடையாது. ஆம்பளைங்க நாங்க சட்டையை உதவிட்டு போயிட்டே இருப்போம். நீ பொம்பளை எல்லாம் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் அடைக்கிட்டு வந்து நிக்கணும். அப்ப அதனால பெண்களை பார்த்து என்ன சொல்லுவானா, என்ன வேலை வேலையா உனக்கு எவ்வளவு குடும்ப வேலையெல்லாம் கிடையாதா? நீ குடும்ப பெண்ணா, நீ ரோட்ல வந்து கோஷம் எல்லாம் போடுற, சத்தம் எல்லாம் போடுற, நான் தான் பாத்துக்கிறப்போ இப்படி ஏமாத்துவான். விடாத விடாத. தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன செய்யுங்க, தீர்மானம் நிறைவேற்றினா முடிஞ்சு போச்சா? தீர்மானம் நிறைவேற்றினா ரைட்டு. என்ன இதை அடுத்தாப்புல அவங்க பண்ணிட்டாங்க. கடந்த 24ஆம் தேதி வந்ததுக்கு பிறகாவது தமிழ்நாடு அரசு ஒரு புதிய முடிவுக்கு வரும். உங்கள் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் அதுதான். நீனு 24ஆம் தேதிக்கு முன்னாடி நீட்டி சட்ட தீர்மானம் நிறைவேற்ற ரைட்டு, அது போகட்டும். 24ஆம் தேதி இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் இதை விட்டுட்டு போறாப்புல இல்ல, அங்கேயே பக்கத்துல இன்னொரு இடம் பாருன்றான். அது வரையிலும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொடுக்கக்கூடிய அனுமதியை தற்காலிகமா நிறுத்தி வை அப்படிதான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நிறுத்தி வை. அப்ப என்னன்னா நம்ம கொஞ்ச நேரம் ரெண்டு போச்சு சரி பரவாயில்ல போயிடுவோம். நீ இன்னைக்கு இருக்கிற வேகத்தோட இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அவன் பண்ணான்னு வச்சுக்க, நீ திரும்ப கூட மாட்டேன். புரியுதா? இப்ப உடனே நமக்கு புரியுது, நிக்கிறான். இதே வேகம் தொடர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு என்னைக்குமே போலீஸ் இருக்கு, என்னைக்குமே தாசில்தார் இருக்கிறான், என்னைக்குமே நிரந்தரமா இருக்குது. நமக்கு நிரந்தரமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது. அப்ப இதை நம்ம எதை கடைஞ்சி போயிட்டோம்னா, நம்ம இதுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம அப்பா பார்ப்போம், எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க சேர்ந்து போயிட்டோம்னா சத்தம்லாம் வந்து உட்காந்துருவோம். அப்ப அதுக்கு இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கிட்ட நாம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு சட்டம் நிறைவேற்று, உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் சொல்றேன். அதை கவர்னர் கையில் போட முடியாது சொல்ல முடியாது, போட முடியாது. கவர்னர் மாளிகை நம்ம இங்க இருந்து வண்டி வண்டியா போய் முற்றிட்டுருவோம். சென்னையில என்ன முடியாத இடமா நமக்கு? ஆனா கவர்னர் இங்க வர வைப்போம், நீ வாடா இல்லைன்னா உங்க வீட்டுக்கு கரண்ட் போகாதுன்னு சொல்லுவோம். அப்படிலாம் நம்ம நம்ம மானத்தை விட்டு நம்ம கேட்க முடியாது. எங்க என்ன வந்தவங்க எல்லாம் செய்வாங்க. இப்ப என்ன செய்யணும்னா, இப்ப நீங்க இந்த காவிரி உரிமை போராட்டத்துல அந்த பகுதியை பாதுகாக்கிற போராட்டத்துல ஐயா நம்மாழ்வார் தான் அந்த போராட்டத்தோட, நீங்க நம்மாழ்வார் படம் கூட வச்சிருக்கீங்க பல பேர். நம்மாழ்வார் தான் அந்த போராட்டத்தை தொடங்கி வச்சார். இந்த நம்ம மண்ணை காக்கிற போராட்டத்தை நம்மாழ்வாரையா தான் தொடங்கி வச்சார். அவர் தொடங்குகிற போது என்ன சொன்னார்னா, இது நீ நிரந்தரமா போராடிட்டே இருக்க முடியாது, வர வர பைப்பை புடிங்க எரிஞ்சிரு,
பெட்ரோல் எடுக்கிற பம்பு இருக்குல்ல, மீத்தேன் எடுக்கிற பம்பு, அதெல்லாம் தூக்கி போட்டுரு. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீ இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கிறது நம்மாழ்வார்கள் கொடுத்தாரு. அந்த சட்டம் வந்து ஜெயலலிதா காலத்துல அந்த போராட்டத்தை தாக்கு பிடிக்காம நம்ம நிறைவேற்றி. அதனாலதான் இன்னைக்கு வரையிலும் புதுசா பெட்ரோல் கிணறோ, புதுசா நான் மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னு எவனும் வரல. அப்படி ஒரு சட்டம் இருந்துக்கிறாங்க, அது ஒரு பாதுகாப்பு. அப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்ம கேட்கறது என்னன்னா, அதே பாணியில எப்படி காவிரி படுகையில பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக சட்டம் இயற்றி அறிவித்தீர்களோ, அதே போல இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மற்றும் மரபுசார் மண்டலம், புரொடெக்டட் அக்ரி கம் ஹெரிடேஜ் ஜோன் என்று சட்டத்தில் நிறைவேற்று இது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான். இதை பாதுகாக்கப்பட்ட பகுதியில் அறிவிச்சிடணும். இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியில எங்களுடைய அனுமதி இல்லாம, ஊராட்சியுடைய அனுமதி இல்லாம, தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம எவனும் இந்த வண்டி எடுத்து நீங்க வரக்கூடாது. இப்படியான ஒரு தீர்மானம் அந்த சட்டம் ஏற்றிவிட்டால் அது ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதனால தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட நம்ம கேட்க வேண்டியது, நான் கூட இருக்கிறேன், சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிட்டேன், விட்டுட்டு போங்கன்னு கேட்டுட்டு இருந்தா நீ செய்ய வேண்டிய வேலை அடுத்த வேலை உனக்கு நீங்க சொல்லுங்க. எல்லா ஊர்களையும் நீங்க வந்து கிராம சபையில இது மாதிரி போராட்ட பந்தல்ல இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்பதனுடைய வேண்டுகோள். முன்னணியாக இதை நடத்துகிறவர்கள் இது பரிசீலிக்கணும் நான் கேட்கிறேன். இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, மரபுசார் மண்டலமாக அறிவிக்கணும், சட்டம் இயற்றி அறிவிக்கணும். அப்படி பண்ணாதான் இது பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்து நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை அதுதான். இதுல நீங்க என்ன சிக்கல்னா, நீங்க உடனடியா என்னன்னா நம்முடைய கோயில் போகுது, நம்முடைய வாழ்வாதாரம் போகுது, விவசாயம் போகுது, இந்த பகுதியினுடைய வரலாற்று சின்னங்கள் போகுது என்பது உடனடியானது. இந்த டங்ஸ்டன் இருக்குல்ல, டங்ஸ்டன், தங்கமே எடுத்தாலும் எதற்கு தான் வேணும். இந்த டங்ஸ்டன் இருக்கிற பாரு, இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கிற இடத்துல என்ன நடக்கும், இந்த விட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சீனாவில் இந்த மாதிரி பண்ணிட்டான். பண்ணின பிறகு இப்ப மூடிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கக்கூடிய பகுதியில அந்த டங்ஸ்டன் எடுத்துட்டு போயிடுவான். டங்ஸ்டன் என்பது என்னன்னா, எப்ப சொல்லலாம் உங்களுக்கு, இந்த நம்ம அந்த பல்ப் எரியுது இல்ல, நம்ம பல்பு குண்டு பல்ப் எரியுது இல்ல, அதுல ஒண்ணு ஒரு வயர் மாதிரி இருக்கு தெரியுமா உள்ள, அதுதான் டங்ஸ்டன். அது டங்ஸ்டன் வர்றதுதான். அது மாதிரி பல பொருட்கள் செய்யறதுக்கு தான் அந்த டங்ஸ்டன் எடுத்துட்டு போறான். உனக்கு அதுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. அவன் எவனோ வெளிநாட்டு கம்பெனிக்காக பண்றாங்க. இப்ப அந்த டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்கும் போது என்ன வரும்னா, டங்ஸ்டனை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு அந்த காத்துல மண்ணுல வேற வேற இருக்கு. நீங்க அது கொஞ்சம் புரியலனாலும் தெரிஞ்சுங்க, படித்த பிள்ளைகளுக்காவது புரியாது. நீங்க இந்த 8வது 9வது 10வது படிக்கிற பசங்களுக்கு அந்த அறிவியல் பாடத்துல வரும் காட்மியம், இது கனத்த உலோகம், ஹெவி மெட்டல் அப்படின்னு வரும். அந்த மாதிரி காட்மியம் என்ற பொருள் என்பது இந்த டங்ஸ்டன் எடுக்கும் போது வெளியே வரும், மண்ணில கலக்கும், காத்துல வரும், அது மாதிரி தண்ணியில கலந்துடும். அது தொடர்ந்து இருந்துச்சுன்னா என்னென்ன வரும் ஞாபகம் வச்சுங்க, எல்லாருக்கும் சிறுநீரகம் காலியாகும். யூரின் போதில் முடியாது, அதனால ஏதாவது நோய் வரும். ஒரு கிட்னியை எடுத்துடணும். பிள்ளைகள் இருக்குல்ல, குழந்தைகள் இருக்குல்ல, 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அது சுவாசிக்கிற போது நினைவு ஆற்றல் குறைஞ்சிடும், பய உணர்ச்சி வரும். அதுக்கு பேர் ஏடிடின்னு, அதுக்கு ஒரு நோய்க்கு பேர் ஏடிடின்னு ஒரு நோய். எதையும் நீ சொல்றதை கவனிக்க மாட்டான், அப்படி ஒரு நோய் அது. அப்ப என்ன, பாடத்துல கவனம் செலுத்தவும் முடியாது, அவன் பாடம் படிக்கவே முடியாது. ஒரு செய்தி, ஒரு வேலையை செய்யறான் அப்படின்னா அதுல கவனம் செலுத்தி பண்ண முடியாது. நேற்றுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருப்ப, அது நாளைக்கு மறந்துடுவான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பைத்திய நிலைக்கு குழந்தைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆபத்தான பொருள் காட்மியம். டங்ஸ்டன் சுரங்கத்தோடு சைனாவில் ஒரு பகுதி மாகாணம், அந்த மாகாணத்துல இத பார்த்துட்டு இத மூடணும்னு அரசாங்கமே முடிவெடுத்துட்டான். மக்கள் போராடிப்பான், அந்த செய்தி நமக்கு தெரியல. மக்கள் போராடி தான் அந்த அரசாங்கத்தை பணியை வச்சிருப்பான். ஆனா நமக்கு அவங்க தெரிஞ்ச வந்து மூடிட்டாங்க செய்தி மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஏன் அதுக்கான காரணத்தை சொல்றான். இந்த 5 ஆண்டு 6 ஆண்டுக்குள்ளே அப்படி வந்துருச்சு. பிறக்கிற குழந்தைகளுக்கு, வளர்கிற குழந்தைகளுக்கு நினைவாற்றல் இருக்காது, சொல்றதை புரிஞ்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியாது, ஒரு விஷயத்தை கவனிக்க மாட்டான். அப்படி போயிட்டுன்னா நீங்க ஒரு தலைமுறை என்ன அடுத்த தலைமுறை பைத்தியக்கார மாதிரி அழைச்சிட்டு இருப்பான். நம்ம போயிடுவோம், நம்ம வயசு ஆள்லாம் போயிடுவோம். அதன் பிறகு அந்த பிள்ளைகளுடைய எவன் பாதுகாத்து
இவன் டங்ஸ்டன் எடுத்துட்டு அது தீர்ந்து போச்சுன்னா சுரங்கத்தை விட்டு அவன் போயிடுவான். இது எல்லா ஊரும் நடக்குதுங்க. சுரங்கத்துல வந்து அவன் வந்துகிட்டே இருக்காது. 30 வருஷம் தான் சுரங்கத்துல டங்ஸ்டன் கிடைக்கும். 30 வருஷத்துக்கு மூடிட்டு அவன் போயிட்டே இருப்பான். நீ வெளியே போனவன் தான். இங்க இருக்கிறான்னு நீ நின்று பார்த்து மல்லு கட்டி இருக்கிறான்னு சொன்னா உன் பொண்ணை பைத்தியமா தான் நிற்பான். இதை விட்டுட்டு எதுக்கு நீ எதுக்கு விடுறது? இவ்வளவு தெரியுங்க. இது எதுவும் புதுசா இல்ல. அந்த ஆலை வரப்போதுனால அது வந்தால் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பத்தி அவனே தான் வெளியிடுறான். நான் வந்து எங்க கண்டுபிடிச்சு சொல்லல, அவனே கொடுக்குற செய்தி தான் சொல்றான். இங்கிலீஷ்ல இருக்கு, அதனால ஒரு தமிழ்ல சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அத அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அவன் என்ன சொல்றான், அது கொஞ்சம் வரும், நாங்க அதுக்கு வந்து மணல்ல மருத்துவரை வச்சு மருத்துவ முகாம் நடத்துவோம். இப்ப நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடியாத்தம், வேலூர் பகுதியில, திண்டுக்கல் பகுதியெல்லாம் தோல் தொழிற்சாலை வைப்பான். இந்த தோல் தொழிற்சாலை வந்த உடனே அங்க உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஏகப்பட்ட நோய், தோல் நோய் வந்துடும். அந்த கம்பெனிக்காரன் முதலாளி என்ன பண்ணுவான்னா வருஷத்துக்கு 2 தடவை தோல் நோய் சிறப்பு முகாம் வைப்பான், இலவச சிகிச்சை முகாம். நோயை கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு கழிவு கொடுப்பான் அவனுக்கு. அவர் கணக்கு எழுதிடுவார். அந்த வந்து டங்ஸ்டனால இந்த நோய் வந்துச்சு, இந்த நோயை தடுக்கிறதுக்கு நானே இலவச மருத்துவ முகாம் நடத்திட்டேன்னா நமக்கு இலவசமா கொடுத்தான்னா அவன் மகாராஜா நம்ம நினைச்சுக்குவோம். நோயை உண்டாக்குறவன் அவன் தான். அவன் லாபத்துக்காக நமக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் புரிஞ்சு படிச்சாதான் தெரியும். நமக்கு அந்த படிப்பறிவு இல்லைங்கிறத அவன் பயன்படுத்திட்டு நம்மளை காலி பண்ணது நினைக்கிறான். விடக்கூடாது, உறுதியா நிக்கிறீங்க, உறுதியா நிக்கிறீங்க. கட்சிக்காரனை நம்பாத. ஒரே வாசனை நான் சொல்றேன், கட்சிக்காரங்க யார் வந்தாலும் ஆதரவு வாங்கிக்கீங்க. ஆனா கட்சிக்காரனை நம்பாதே. உன்னுடைய சொந்த காலில் நில்லு. நீ உன்னுடைய மானத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய மண்ணை, பூமியை, சாமியை நீ தான் பாதுகாத்துக் கொள்ளணும். அதற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த திட்டம் வந்த உடனே முதலாக நான் அறிக்கை விட்டேன். இதை விடக்கூடாது, இதற்கு என்ன செய்யணுங்கிறது அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நம்ம தொடர்ந்து அதுக்கான காணொலி மற்றதெல்லாம் வெளியிட்டு. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டங்களுடைய நியாயத்தை விளக்கி தமிழர்களுடைய போராட்டமாக மாற்றுவதற்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் போராட்டமாக, குரலாக மாற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்வோம். நீங்க உறுதியா நில்லுங்க, கவலைப்படாதீங்க, நாம தான் ஜெயிப்போம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.